கண்மணி, அன்போட காதலன் நான். நான் எழுதும் லெட்டர், மடல் இல்ல கடுதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி. வணக்கம் மக்களே, இது உங்கள் சித்தார்த் டிவி சேனல். சித்தார்த் டிவி வழங்கும் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் பற்றிய 3 நாள் சுற்றுலா காணொளி இது. இந்த காணொளியை நீங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா கைட் துணை இல்லாம கொடைக்கானலை நீங்களாகவே சுற்றி பார்க்கலாம். கோக்கர்ஸ் வாக். கொடைக்கானல் ஏரிக்கு அருகிலுள்ள கோக்கர்ஸ் நடைப்பயணத்தில் மேகங்களுக்கு மத்தியில் ஒரு மாய நடைப்பயணத்தை அனுபவிக்கலாம். இயற்கை ஆர்வலர்களும் சுற்றுலாப் பயணிகளும் இந்த இடத்தை தவறவிடக்கூடாது. ஏனெனில் இது வழங்கும் காட்சி மற்றும் சூழல் விவரிக்க முடியாதது. காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை திறந்திருக்கும். சித்தார்த் தொலைக்காட்சி மூலம் ஊடகவியலாளர் குபேர செல்வகுமரன் அவர்களின் உதவியுடன் நாங்கள் முழுமையாக படம் பிடித்தோம். 1 கிலோமீட்டர் நீளமுள்ள பாதை சுற்றி பார்ப்பதற்கும் நடைப்பயணத்திற்கும் ஏற்ற இடமாகும். சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் ரசிக்க இங்கு வருகிறார்கள். இந்த பாதை வான் ஆலன் மருத்துவமனையிலிருந்து தொடங்கி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் அருகே செல்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதையின் இருபுறமும் வேலிகள் உள்ளன. இந்த நடைபாதை 1872 ஆம் ஆண்டு லெப்டினன்ட் கோக்கரால் செங்குத்தான மலைச்சரிவில் கட்டப்பட்டது. பாம்பார் நதி பள்ளத்தாக்கு நடைபாதையின் தென்கிழக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பகல் தெளிவாக இருந்தால் சுற்றுலாப் பயணிகள் தெற்கில் டால்பினின் மூக்கு முனையையும் பெரியகுளம் நகரம் மற்றும் மதுரை நகரத்தையும் பார்வை புள்ளியில் இருந்து பார்க்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் வானவில் ஒளிவட்டத்துடன் மேகங்களில் உங்கள் நிழலை காணலாம். இந்த நிகழ்வு புரோக்கன் ஸ்பெக்டர் என்று அழைக்கப்படுகிறது. கொடைக்கானல் ஏரி மற்றும் அதைச் சுற்றியுள்ள படகு சவாரிகள் மிகவும் பிரபலமானது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கொடைக்கானல் படகு மற்றும் துடுப்புப் போட்டி கிளப் முக்கிய பங்காற்றுகிறது. இது படகு சவாரிகளை ஒரு முக்கிய பொழுதுபோக்காக மாற்றியது. கொடைக்கானல் ஒரு பிரபலமான கோடை வாசஸ்தலமாக இருந்ததால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் ஏரியில் படகு சவாரி செய்வதை ஒரு பொழுதுபோக்காக கொண்டிருந்தனர். கொடைக்கானல் ஏரி 1863 ஆம் ஆண்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரியாகும். அதன் பிறகு படகு சவாரிகள் பிரபலமடைந்தன.
ನಾವು ಆಂಡದ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ನೀನು ನಾನು ಒಳ್ಳೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಮೋಸ್ಟ್ಲಿ ನಾನು குறிஞ்சி ஆண்டவர் கோயில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் பூக்கும் இடத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கனால் குறிஞ்சி ஆண்டவர் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் 1936ஆம் ஆண்டு லீலாவதி என்னும் ஐரோப்பிய அமைப்பால் கட்டப்பட்டது. குறிஞ்சி ஆண்டவர் கோவில் இந்தியாவில் தமிழ்நாட்டின் கோடைமலையில் உள்ள ஒரு முருகன் கோவில். கொடைக்கானல் சுற்றுலா செல்வோருக்கு இதுவும் ஒரு முக்கிய உலாவிடமாக உள்ளது. கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் 2.5 மைல் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே பூக்கும் குறிஞ்சி மலர்கள் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவில் முருகன் திருவுரு ஸ்ரீகுறிஞ்சி ஈசுவரன் என அழைக்கப்படுகிறது. 1936ஆம் ஆண்டில் லீலாவதி என்ற ஐரோப்பிய அம்மையாரால் கட்டப்பட்டது. இவர் இலங்கையில் இருந்தபோது இந்து சமயத்திற்கு மதம் மாறி பொன்னம்பல இராமநாதன் என்ற தமிழரை மணம் புரிந்தவர். எனவே இவரை லேடி இராமநாதன் என்போரும் உண்டு. இவரது மகளின் வளர்ப்புப் பெண்ணான பத்மினி என்கிற தேவி பிரசாத் பாஸ்கரனும் அவரது கணவர் பாஸ்கரனும் பின்னர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு இந்த கோயிலை கொடுத்துள்ளனர். செட்டியார் பூங்கா அதன் பசுமையான பசுமை, பூக்கும் பூக்கள் மற்றும் இயற்கை காட்சிகளுக்கு பிரபலமானது. இந்த பூங்கா உயர்ந்த மரங்கள் மற்றும் வண்ணமயமான பூக்களால் சூழப்பட்டுள்ளது. இது ஒரு அழகிய சூழலை உருவாக்குகிறது. குழந்தைகள் விளையாட்டு மைதானத்தை ரசிக்கலாம், பெரியவர்கள் பெஞ்சுகளில் ஓய்வெடுக்கலாம் மற்றும் இயற்கையின் அழகில் திளைக்கலாம். பூங்காவில் ஒரு சிறிய ஏரியும் உள்ளது. அங்கு நீங்கள் படகு சவாரி செய்து குளிர்ந்த காற்றை அனுபவிக்கலாம்.
ஒரு நபருக்கு 10 ரூபாய் மற்றும் கேமராவிற்கு 25 ரூபாய். அருகிலுள்ள சுற்றுலா தலங்கள்: கோக்கர்ஸ் வாக்கு, குறிஞ்சியாண்டவர் கோயில், கொடைக்கானல் ஏரி, பசுமை பள்ளத்தாக்கு காட்சி. How much? 40 rupees. பசுமை பள்ளத்தாக்கு காட்சி என்பது பசுமையான மலைகள், சமவெளிகள் மற்றும் அடர்ந்த தாவரங்களால் சூழப்பட்ட ஒரு இயற்கை ரம்மியமான இடத்தை குறிக்கிறது. இது பொதுவாக கொடைக்கானல் மற்றும் சிம்லா போன்ற இடங்களில் பிரபலமான சுற்றுலா தலங்களாக உள்ளன. இங்கு குளிர்ந்த காலநிலை, பரந்த காட்சிகளை அனுபவிக்கலாம். இருப்பினும் காஷ்மீர் போன்ற சில இடங்களில் இரத்தக்கரை படிந்த பசுமை பள்ளத்தாக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இது அங்குள்ள பிரச்சனைகளை குறிக்கிறது. தற்கொலை முனை என்றும் அழைக்கப்படும் இந்த இடம் பசுமையான பள்ளத்தாக்குகள் மற்றும் சமவெளிகளின் அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது. சித்தார்த் தொலைக்காட்சி எவ்வளவு முயன்றும் பனிமூட்டம் காரணத்தினால் தெளிவான காணொளியை உங்களுக்கு வழங்க முடியவில்லை. வெள்ளி அருவி கொடைக்கானல் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கொடைக்கானல் ஏரி மற்றும் கரடிச்சோலை அருவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்யும் மழை நீரும் ஒன்றாக சேர்ந்து வெள்ளி அருவியாக கொட்டுகிறது. அருவியிலிருந்து வெளியேறும் நீர் ஆறுகண் மதகு வழியாக புலிச்சோலைக்குள் பாய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அருவியில் மக்கள் குளிக்க அனுமதியில்லை. ஆனால் இந்த அருவி நீரை பார்ப்பதற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது.
உள்ளூர் விவசாயிகளும் பழங்கள் பயிரிடுவதில் ஆர்வம் காட்டத் தொடங்கினர். இன்று கொடைக்கானல் அதன் புதிய மற்றும் சுவையான பழங்களுக்கு பெயர் பெற்றது. சமீபத்திய ஆண்டுகளில் சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய புளிப்பான பழங்களை இனிப்பாக மாற்றும் அதிசயப் பழம் சினசெபலம் டல்கிஃபீகம் கொடைக்கானலில் விளைவிக்கப்படுவது ஒரு முக்கிய வளர்ச்சியாகும். இது பழங்களின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தைச் சேர்த்துள்ளது. பழத்தோட பேரு பிரசிமான். பார்க்கறதுக்கு தக்காளி மாதிரி இருக்கும், ஆனால் பப்பாளி டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்து வாங்கிக்கலாம். சாப்பிட்டு பாரு. இந்த ஆப்பிளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமரின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த ஒரு வேக்ஸும் இருக்காது, மெழுகு ஒட்டாத ஆப்பிள், நல்லா இனிப்பாக இருக்கும், கிரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப மாதிரி இருக்கும் டேஸ்ட். பழம் பேர் அபியூ பேர், பழம் பேர். நார்மல் பேர் வரல, வெளியூர் பேர் தான். சொல்லுங்கண்ணா. இந்த பழத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவோம். நல்ல இனிப்பானது தான். சரிண்ணா, நீ சாப்பிடு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான